நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதனோட கண்டினியூட்டி போர்ட்ரேட் ஆஃப் த லேடியோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். அப்போது என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் த டாக்டர் டோல்டு இட்ஸ் எ மைல்டுன்னு சொன்னான். மைல்டு காய்ச்சல் டூ ஹார்ஸ் எங்கள்கிட்ட சொன்னால் தேட் இட் கோ அவுட் அப்படின்னு தேட் இட் விட் கோ அவுட் இந்த காய்ச்சல் போயிடும். ப்ரீவியஸ் என்ன சொன்னால் இட்ஸ் எ மைல்டு டாக்டர் டோல்டு அஸ் டாக்டர் டோல்டு வரைக்கும் அங்கே இருந்தது அஸ் இங்கே வருவாங்க டாக்டர் இது வந்து சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு டாக்டர் எங்கிட்ட சொன்னார். தேட் இட் வுட் கோ அவுட் கோனா இது இந்த காய்ச்சல் போயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா எங்கள் பாட்டி அவங்க பாட்டி தான் காய்ச்சலில் படுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மை கிராண்ட் மதர் தாட் எங்கள் பாட்டி நினைத்தால் வித்தியாசமாக நினைத்தால் டாக்டர் சொன்னது போயிடும் அந்த காய்ச்சல்னு சொன்னார். ஆனால் அதற்கு எதிர்மாறாக எங்கள் பாட்டி நினைத்தாள் அப்படின்னா அவர் சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறான். பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா எதிர்மறையாக அதை வித்தியாசமாக டாக்டர் சொன்னதிலிருந்து மாறுபட்டு அவள் நினைத்தாள் என்று சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு சி டோல்ட் அஸ் அவள் சொன்னாள் நம்மளிடத்தில் என்ன சொன்னாள் அப்படின்னு பார்த்தோன்னா தேட் ஹர் எண்ட் வாஸ் நியர் அப்படின்னா அவளோட முடிவு நெருங்கி விட்டது அவள் இறக்கப் போகிறாள் என்று சொன்னாள் அப்படின்னா. சி டோல்டஸ்னால் சொன்னால் என்ன சொன்னால் தேட் ஹர் எண்ட் வாஸ் நியர் அப்படின்னா அவளோட முடிவு நெருங்கி விட்டது அப்படின்னா அவள் இறக்கப் போகிறாள் என்று பொருள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சி செட் அவள் சொன்னால் தேட் சின்ஸ் ஒன்லி அ ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்னா பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப் அப்படின்றான். அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். சி செட் அவள் சொன்னால் தேட் என்னவென்றால் சின்ஸ் ஒன்லி அ ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த க்ளோசர் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப் அப்படின்னா ஹர் லைஃப் அப்படின்னா அவளோட வாழ்க்கையின் லாஸ்ட் சாப்டர் கடைசி அத்தியாயம் அப்படின்னா சாக போகிற நேரம்னு அர்த்தம். லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப்னால் அவளோட வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் முடியும் போது க்ளோஸ்னால் அப்போ சாக போகிறான்னு சொல்கிறான் அவள் அந்த பாட்டி. க்ளோஸ்னால் முடிய போகிறதுக்கு சிறிது நேரம் முன்பாக ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்னா சி செட் அவள் சொன்னால் என்ன சொன்னால் தேட் என்னவென்றால் சின்ஸ் ஒன்லி அ ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் அப்படின்னா சில மணி நேரம் முன்பாக அப்படின்னா சில நேரம் பிஃபோர் சில மணி நேரம் முன்பாக எப்போது த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப் அவளோட வாழ்க்கை முடிய போகும் நேரத்துக்கு சாக போகிற நேரத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னான். என்ன சொன்னான்னா சி ஹேட் ஓமிட்டட் டு ப்ரே அவள் ஜபம் பண்ணுவதை நிப்பாட்டி விட்டாள் தவிர்த்து விட்டாள் என்று சொன்னாள். நெக்ஸ்ட்டு சி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ் அப்படின்னா என்ன சொல்கிறான் சி வாஸ் நாட் அவள் விரும்பவில்லை சி வாஸ் நாட் அவள் இல்லை கோயிங் டு வேஸ்ட்னா வேஸ்ட் அதாவது வேஸ்ட்டாக பேச நேரம் இல்லைன்னு சொல்கிறான். அண்ட் சி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ் இனிமேல் எங்கள்கிட்ட அவள் பேச விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள். ரைட்டா? சி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட்னா தவிர்த்தாள். ரைட்டா? எனி மோர் டைம் இன்னும் டைம் இல்லை எங்கள்கிட்ட பேச அவளுக்கு டைம் இல்லை இறக்க போகிறான்னு சொல்கிறான்னா அவள் சொன்னாள். அதாவது பார்த்துக்கோங்க நீங்கள் அதை. நெக்ஸ்ட்டு வி ப்ரொட்டஸ்டட் பட் சி இக்னோர்டு அவர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றான். நாங்கள் அதை எதிர்த்தோம் அப்படின்னா என்னதை பேச சொல்லி கேட்டோம்னு அர்த்தம். நாங்கள் அவள் சொன்னதை எதிர்த்தோம். வி ப்ரொட்டஸ்டட் அப்படின்னு நாங்கள் எதிர்த்தோம். பட் ஆனால் சி இக்னோர்டு அவர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அவள் எங்களோட எதிர்ப்பை தவிர்த்தாள். நாங்கள் எதிர்க்கிறத அவள் கண்டுக்கவே இல்லை. அதான் சி இக்னோர்னா தவிர்த்தாள். எதை தவிர்த்தால் அவர் ப்ரொட்டஸ்ட் எங்கள் எதிர்ப்பை அவள் தவிர்த்து விட்டாள் அப்படின்னா கொண்டு கொள்ளவே இல்லை அப்படின்னா. சி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ் அப்படின்னா. சி லே அப்படின்னா அவள் படுத்திருந்தாள் எப்படி பெட்டில் பீஸ்ஃபுல்லி அமைதியாக படுத்திருந்தாள். சி லேனா படுத்திருந்தாள் இன் பெட்டில் அமைதியாக படுத்திருந்தாள். ப்ரேயிங் படுத்துட்டு என்ன பண்ணால் ப்ரேயிங்னா ஜபம் பண்ணினாள். அண்டு டெல்லிங் ஹர் பீட்ஸ்னால் அதாவது எண்ணினாள். இந்த இடத்துல டெல்லிங்னா எண்ணினாள் அவளோட பீடும் அதாவது மாலைகளில் உள்ள முத்துக்களை எண்ணினாள்னு அர்த்தம். பீட்ஸ்னால் முத்துக்கள் மாலையில் உள்ள முத்துக்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் அப்படின்றான். அவள் அமைதியாக படுக்கையில் பிரார்த்தனை செய்து கொண்டும் ஜபமாலையை சொல்லி கொண்டும் படுத்திருந்தாள்ன்றான். ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட் ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங் அப்படின்றான். அவளோட உதடுகள் நகழ்வதை அவள் நிறுத்திவிட்டாள்ன்றான். ஈவன் பிஃபோர் இருந்த போதிலும் இதற்கு முன்பாக வி குட் சஸ்பெக்ட் நாங்கள் சந்தேகித்தோம். எதை சந்தேகித்தோம்? ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு அப்படின்னா அவள் உதடு நகர்வது. ஜபம் பண்ணால் உதடு நகரும் இல்லை அப்போ செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங் அப்படின்னு அவளோட உதடுகள் நகர்வதை நிப்பாட்டி விட்டன என்பதை எங்களுக்கு சந்தேகமோடு நாங்கள் பார்த்தோம் அண்ட் த ரோசரி ஃபெல் அந்த ரோசரினா அந்த ஜபமாலை ஃபெல் ஃப்ரம்
லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா அவளோட கையில் விரல்களிலிருந்து, அதாவது அவளோட விரலிலிருந்து அந்த ரோசரி ஜபமாலை கீழே விழுந்து விட்டது. அப்போ நெக்ஸ்ட்டு ஏ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அப்படின்னா, பேலர்னா வெளிரிய முகம், அதாவது இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து வெளுத்தது மாதிரி காமிக்கும், அதான் பேலர்னு சொல்லுவாங்க. பேலர்னா ஏ பீஸ்ஃபுல் பேலர், ஒரு அமைதியான வெளிரிய முகம். ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ், ஸ்ப்ரெட் ஆன் ஹர்னா அவளோட முகத்தில் பரவலாக தென்பட்டது. ஸ்ப்ரெட்னா பரவலாக முகத்தில் என்ன தென்பட்டது? பீஸ்ஃபுல் அமைதியான பேலர்னால் வெளிரிய கலர் தென்பட்டது. அண்ட் வி நியூ நாங்கள் அறிந்தோம், தட் ஷி வாஸ் டெட், அவள் இறந்து விட்டாள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னா. அப்போ நெக்ஸ்ட்டு வி லிஃப்டட் ஹர் ஆஃப் த பெட் அப்படின்னா, நாங்கள் அவளை இறந்து விட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட பெட்லேருந்து தூக்கினோம். லிஃப்டட்னா தூக்கினோம், ஹர் அவளை தூக்கினோம், ஆஃப் எங்கேருந்து பெட்லேருந்து தூக்கினோம். அண்ட் அஸ் இஸ் கஸ்டமரினா என்னது, அதாவது கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நடவடிக்கையின் பிறகு வழக்கப்படி, ரைட்டா, வழக்கப்படி அவளை பெட்டிலிருந்து தூக்கினோம். அஸ் இஸ் கஸ்டமர்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்களோ அதுலேருந்து தூக்கி தரையில் படுக்க வைக்கணும், அதுதான் கஸ்டமர்னா வழக்கப்படி. அண்ட் இஸ் கஸ்டமரி லேடு ஹேர் அந்த கிரவுண்ட், அவளை தரையில் படுக்க வைத்தோம். அதை எப்படி வழக்கப்படி தரையில் படுக்க வைத்தோம். அண்டு கவர்டு ஹேர் வித் எ ரெட் சரட் அப்படின்ட்டா. ரெட் சரட்னா போர்வை, இது சரட்னா போர்வைன்னு அர்த்தம். அப்போ ரெட்டுனா சிவப்பு போர்வையால் அவளை போர்த்தினோம். அண்டு கவர்டு ஹேர் அப்படின்னா அவளை போர்த்தினோம். எதை வச்சு? வித் எ ரெட் சரட், ரெட்னா சிவப்பு போர்வையால் போர்த்தினோம் அப்படின்னா. ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் அப்படின்னா, சில மணி நேரங்களில் துக்கம் அனுசரித்த சில மணி நேரம் கழித்து அவளை தனியாக வைத்திருந்தோம். ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங்னா துக்கம் அனுசரித்து சில மணி நேரம் கழித்து எங்கள் பாட்டியை தனியாக வச்சுருந்தோம் ஒரு ரூம்லன்றான். வி லெஃப்ட் ஹர் அலோன், எதற்காக வேண்டிய? டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் புனரல் அப்படின்னா, டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகளை செய்வதற்காக வேண்டி, டு மேக் செய்ய, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகள் என்னதுக்கு? ஃபார் ஹர் புனரல் அவளோட சடங்குக்காக வேண்டி, இறுதி சடங்கு சாவு சடங்குக்காக வேண்டி நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்பாடுகளை செய்ய வேண்டி அவளை ஒரு அறையில் இருத்திருந்தோம், தரையில், ரைட்டா. இன் த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம், சாயந்தர நேரத்தில் அவளோட ரூமுக்கு போனோம். வித் எ குரூட் ஸ்ட்ரெச்சர் டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட். ஈவினிங் சாயந்தர நேரத்தில் எங்கள் பாட்டியோட ரூமுக்குள்ளே போனோம். வி வென்ட் டு ஹர் ரூம், அவளோட ரூமுக்கு போனோம். வித் எ குரூட் ஸ்ட்ரெச்சர்னா நகலும் வண்டி, ரைட்டா. வித் எ குரூட்னா ஒரு கடினமான, ஆக்சுவல் குரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒரு கடினமான, அதாவது இவன் என்ன சொல்கிறான், மூங்கில்னு சொல்கிறான், ஒரு முரட்டு மூங்கில் படுக்கையுடன் சொல்கிறான். குரூட் ஸ்ட்ரெச்சர்னா முரட்டு மூங்கல் படுக்கைன்னு சொல்கிறான். ஸ்ட்ரெச்சர்னா ஒரு நகரும் ஒரு படுக்கை, ரைட்டா, மூவிங் பெட், ரைட்டா, அதை ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. அது குரூட் ஸ்ட்ரெச்சர்னு சொன்னால் ஒரு கடினமான ஒரு நகரும் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்றோம். எங்கே அதை பார்த்துக்கோங்க. இந்த ஈவினிங் சாயந்தர நேரத்தில் வி வென்ட் இன் டு ஹர் ரூம், அவர் ரூமுக்கு சென்றோம். வித் எ குரூட் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா ஒரு நகரும் கடினமான படுக்கையுடன் சென்றோம். எதற்காக வேண்டிய? டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட் அப்படின்னா அவளை எடுத்து சென்று தகனம் செய்ய வேண்டி, டு டேக் ஹர் அவளை எடுத்து சென்று, டு பி கிரிமேட்டட் என்னது? தகனம் செய்ய அவளை எடுத்து செல்வதற்காக நகரும் படுக்கையாய் எடுத்துக்கொண்டு சென்றோம் அவளோட ரூமுக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு த சன் வாஸ் செட்டிங் அப்படின்னா அந்த சூரியன் மறையும் நேரத்தில். அண்ட் ஹேட் லிட்டுன்னா எரியூட்டினா உனக்கு வந்து என்ன சொல்கிறது, தீ பற்ற வச்சா இல்லை, லிட்னா சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறது அதை சொல்கிறான். த சன் வாஸ் செட்டிங்னா மறையும் நேரத்தில். அண்ட் ஹேட் லிட்னா வெளிச்சத்தை கொடுத்தது. ஹேர் ரூம் அவர் ரூமில் வெளிச்சத்தை கொடுத்தது. அண்டு வறண்டாவிலையும் எங்கள் பாட்டி ரூம்லையும் வெளிச்சத்தை கொடுத்தது. எப்படி வெளிச்சத்தை கொடுத்தது? வித் எ பிளாஷ் ஆஃப் கோல்டன் லைட் அப்படின்றா. வித் எ பிளாஷ் ஆஃப் கோல்டன் லைட்னா, கோல்டன் லைட்னா பொன் ஒளின்றான், பொன்னிறமான ஒளி. சாயந்தர நேரத்தில் பொன்னிறமான ஒளி கிடைக்கும். வித் பிளாஷிங் என்னது? அதாவது ஒளிர்றது. பிளாஷ்னா பொன்னிறமான ஒளியால் ஒளிரச் செய்த ஒரு வெளிச்சத்தை சூரியன் கொடுத்தது. எங்கே? வறண்டாவிலையும் அவளோட ரூம்லையும். கோல்டன் லைட் அப்படின்னா பொன்னிறமான ஒளி. பிளாஷ்னா ஒளிரச் செய்தல், ரைட்டா. லிட்னா கொடுத்தல், சூரியன் கொடுக்குறது, ரைட்டா. அதை தான் சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோங்க.
த சன் வாஸ் செட்டிங்னா மறைந்த நேரத்தில் ஹேடு லீட்னா வெளிச்சத்தை கொடுத்தது ரூம் எங்கேயா அவர் ரூம்பு மட்டும் வரண்டாலையும் எப்படியே வித் எ பிளாஸ் ஆஃப் கோல்டன் லைட் அப்படின்னா அதை ஒளிரச் செய்தது, எப்படியே பொன் ஒளியால் ஒளிரச் செய்தது. நெக்ஸ்ட் வி ஸ்டாப்டு ஆல் வே இந்த கோர்ட்யார்டு அப்படின்றான். நாங்கள் கோர்ட்யார்டுன்றது அந்த வீட்டோட முற்றம், அதுக்குள்ளே நாங்கள் நடுவழியில் நின்றுட்டோம் அப்படின்றான். நாங்கள் முற்றத்தில் பாதி வழியில் நின்றோம் அப்படின்றான். இப்போ பாடி எடுக்கணுமில்ல, அதனால் ஆல் ஓவர் த வரண்டா அண்ட் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் சி லே டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red thread thousands of sparrows sat scattered on the floor. நல்லா கவனிங்க. ஆல் ஓவர் த வரண்டா முழுக்க, ஆல் ஓவர்னா முழுவதுமாக, எங்கே அந்த வரண்டா முழுவதுமாக, அண்ட் இன்கர் ரூம் மேலும் அவளோட அறையில் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்கர் ரூம் ரைட் அப் அப்படின்னா அதாவது வரண்டா முழுவதும் மற்றும் அவளோட ரூம்பு முழுவதும் ரைட் அப் டு வேர் சி லேட் டெட் அப்படின்னா ரைட் அப் டு வேர் அவள் படுக்க வைத்த அந்த அறை முழுவதும், ரைட்டா, வரண்டா முழுவதும் அண்டு ஹர் ரூம்னு அவளோட அறை ரைட் அப் டு வேர் அவளை எங்கே படுக்க வச்சுருக்கோமோ அங்கே தான் ரைட் அப் டு வேர் தான் படுக்க வைக்கிற லே டெட் அவளை இறந்து படுக்க வைத்தது வரை. அண்டு ஸ்டிப் ரேப்டு இன் த ரெட் சரவுட் அப்படின்னா ரெட் சரவுட்னது சிவப்பு கம்பளால் போர்த்தப்பட்டுள்ளது அவள், ரைட்டா. ஸ்டிப் ரேப்டு ஸ்டிப் ரேப்டு அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு கம்பளமால் போர்த்தப்பட்டுள்ள இடம் வரைக்கும், ஸ்டிப் ரேப்டுனா அது வரைக்கும், thousands ஆஃப் ஸ்பேரோஸ் ஸ்கேட்டர்ட் அந்த ஃப்ளோர் அப்படின்னா ஆயிரக்கணக்கான சீட்டுக்குருவிகள் உட்கார்ந்துருந்தன, ஸ்கேட்டர்ட் பரவி உட்கார்ந்துருந்தன அந்த ஃப்ளோர் அப்படின்னா அந்த வரண்டா அவளோட ரூம்பு எல்லா இடத்துலையும் thousands ஆஃப் ஸ்பேரோஸ் ஸ்கேட்டர்ட்னா பரவி இருந்தது அப்படின்னா பரவி உக்காந்துருந்தது அப்படின்னு சொல்கிறான். அவள் உணவு போட்டதுனால உக்காந்துருந்தது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு தேர் வாஸ் நோ சிர்பிங். இந்த இடத்துல கீச்சுக்குரல் எப்பயும் எழுப்பலை, எப்போ வந்தாலும் கீச்சுக்குரல் எழுப்பும் அந்த குருவிகள். ஆனால் தற்பொழுது இவள் இறந்து விட்டாள் என்பதை தெரிந்து எந்த கீச்சுக்குரலும் குருவிகள் எழுப்பவில்லை. அந்த ஆயிரக்கணக்கான குருவிகள் வரண்டா இவங்க மேலே பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஆனால் தேர் வாஸ் நோ சிர்பிங் அப்படின்னா எந்த விதமான கீச்சுக்குரல் எழுப்பவில்லை, ரைட்டா. நெக்ஸ்ட்டு வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேட்ஸ் அப்படின்னு நாங்கள் அந்த பறவைகளுக்காக மிகவும் வருத்தம் அடைந்தோம். வி ஃபெல்ட் சாரி, ஃபெல்ட்னா உணர்ந்தோம், சாரின்னு வருத்தத்தை உணர்ந்தோம். யாருக்காக வேண்டி? ஃபார் த பேட்ஸ்னால் பறவைகளுக்காண்டி வருத்தத்தை உணர்ந்தோம். இப்போ சாப்பாடு போல் ஆள் இல்லை. அண்டு மை மதர் என்னோடய அம்மா ஃபெட்ச்டு சம் பிரெட் ஃபார் தம் அப்படின்னு ஃபெட்ச்னா கொடுத்தாள், சம் பிரெட் சில பிரெட்டுகளை அந்த பறவைகளுக்காண்டி கொடுத்தார். நாங்கள் பறவைகளுக்காக வருத்தப்பட்டோம் மற்றும் என் அம்மா அவர்களுக்காக சில ரொட்டியை எடுத்து வந்தாள் அப்படின்றான். சி புரோக்கிட்னா அதை உடைத்தாள், அந்த ரொட்டியை உடைத்தால் இன்ட்டு லிட்டில் க்ரம்ஸ்னால் சிறு சிறு துண்டுகளாக. க்ரம்ஸ் என்னது? நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா. க்ரம்ஸ்னால் அந்த மிக்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல புரோக்கிட் அந்த பிரெட்டை வந்து வெட்டுகிறாள், தனித்தனியாக வெட்டி இன்ட்டு லிட்டில் க்ரம்ஸ்ன்னு சொன்னால் பீஸ் துண்டுகள்னு சொல்லுவாங்க, அதாவது துண்டுகளாக ஆக்கி த வே மை கிராண்ட் மதர் யூஸ்டு டு அப்படின்னு என் அம்மா என் பாட்டி எப்படி செஞ்சாலும் அதை மாதிரி இவளும் துண்டு ஆக்கினான். த வே அந்த வழியில், எந்த வழியில்? த வே மை கிராண்ட் மதர் யூஸ்டு டு எப்படி என் பாட்டி செய்தாலும் அதே மாதிரி இவளும் துண்டு ஆக்கினா. அண்ட் துறை டு தம் அதை வீசினாள், எதற்காக வேண்டி? இந்த பறவைகளுக்காண்டி வீசினாள். அவ்வளோதான். த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் டு ஆன் த பிரெட் அந்த ஸ்பேரோஸ் அந்த குருவிகள் அந்த ரொட்டி துண்டை கவனிக்கவே இல்லை, ஏன்னா வேண்டாம்னு சொல்லிடுச்சு அப்படின்னா. அதுதான் சொல்லலாம். த ஸ்பேரோஸ் குருவிகள், சிட்டுக்குருவிகள் டுக் நோ நோட்டீஸ் எந்த கவனமும் செலுத்தவில்லை. டுக் நோ நோட்டீஸ்னால் கவனம் செலுத்துவது, டுக்குனா செலுத்துவது, நோனா இல்லை, எந்த விதமான கவனமும் செலுத்தவில்லை. எதன் மேலே? அந்த பிரெட் மேலே எந்த விதமான கவனமும் ஸ்பேரோஸ் செலுத்தவில்லை சிட்டுக்குருவிகள் அப்படின்னா அதுக்கு வேண்டாம்னு அர்த்தம், ரைட்டா. when we carried my grandmother கார்ஸ் ஆஃப் தே ஃப்ளோ அவே குவைட்லி அப்படின்ட்டான். அப்போ வந்து நாங்கள் எங்கள் கிராண்ட் மதர் எங்கள் பாட்டியை எடுத்து செல்லும்போது, கேரின்னு எடுத்து செல்லுது, டெட் பாடி தூக்கிட்டு போகணும்ல. வென் வி கேரிடு மை கிராண்ட் மதர்ஸ் கார்ப்ஸ்னால் சடலம், ரைட்டா. எங்களை பாட்டியின் சடலத்தை எடுத்து செல்லும்போது தே ஃப்ளோ அவே குவைட்லி அவைகள் அமைதியாக பறந்து சென்றன. குவைட்லினா அமைதியாக, ஃப்ளோனா பறந்து சென்றன, ரைட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வீப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். மறுநாள் காலையில் துப்புரவாளர், சூப்பர்னா துப்புரவு செய்யும் நபர்,
துப்புரவு ஸ்வீப்பர்னா துப்புரவு செய்யும் நபர் துப்புரவு செய்தார். ஸ்வீப்னா துப்புரவு செய்தார். எதை? த பிரெட் குரம்ஸ், அந்த பிரெட் துண்டுகளை போட்டாங்கள்ல இவங்க அம்மா, அந்த பையனோட அம்மா போட்டது, அது எதுவுமே சாப்பிடாமல் ஓடி போயிடுச்சு. ரைட்டா? அதை சுத்தம் செஞ்சு எங்கே போட்டாங்க? அதாவது சுத்தம் செய்து பிரெட் க்ரம்ஸ்னால் துண்டுகள், க்ரம்ஸ்னால் துண்டுகள், பிரெட்டோட துண்டுகளை சுத்தம் செய்து இன்டு டஸ்ட்பினில் போட்டார்கள். ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சு.